ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு சாய் கிரிக்கெட் அண்ட் கேஆஸ். ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி தேர்ட் ஒன் டே ப்ரிவியூ பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். அந்த மேட்ச் வந்து டு பி ஹோஸ்டட் பை சேப்பாக் சேப்பாக் சென்னையில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ வந்து சீரீஸ் வந்து ஏற்கனவே டீம் இந்தியா ஜெயிச்சிட்டோம். அதில் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் டே தரம்சாலால வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கிளினிக்கலா தோக்கடிச்சாங்க in the first and in the second one day. செகண்ட் ஒன் டே லக்னோவில் வந்து வச்சாங்க. அங்க வந்து இந்த மாதிரி டீம் இந்தியா வந்து டீம் ஆப்கானிஸ்தானை வந்து along with the ball, bat and also in the ஃபீல்டு வந்து அவங்க வந்து அவுட் பிளே பண்ணிட்டு வந்து டீம் இந்தியா வந்து சீல் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஒன் டேக்குள்ள போறப்ப வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பிளேயர்ஸ் லைக் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷ் டூபே, பிரின்ஸ் யாதவ், ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குர்னூர் பிராரு, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஐபிஎல் அப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடின பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் லைக் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸோ வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இங்க வந்து மொத்தமா வந்து சேப்பாக்ல வந்து மொத்தம் 23 ஒன் டேஸ் ஆடி இருக்காங்க. அதுல வந்து 48% வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் டீம் சேசிங் வந்து பாக்கி இருக்கிற 52% ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட் 4% ஃபார் தி டீம் பேட்டிங் செகண்ட். அண்ட் although வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து பெருசா இல்ல, ஆனா வந்து அங்க வந்து இந்த மாதிரி டாஸ் வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க வந்து ஸ்கோரிங் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து இங்க வந்து ஸ்கோரிங் ட்ரெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 241 அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 215. ஸோ வந்து இங்க வந்து பேசிக்கலி வந்து இங்க வந்து மேட்ச் போக 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 வந்து பேட்டிங் பிகம் ஸ்டஃபர். அது மாதிரி எப்போனா வந்து சப்போஸ் வந்து டியூ வந்து வராம இருந்தா பேட்டிங் வந்து பிளே பண்ண டஃப் ஆகும். அது மாதிரி ஏன்னா வந்து இந்த மாதிரி பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னையிலயும் வந்து வெயில் கொளுத்துது. ஸோ வந்து சன்னோட ஸோ வந்து ஹீட் அதிகமா இருக்கும். ஸோ வந்து பிச் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி அங்கே போக போக வந்து பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிவன் தட் வந்து அங்க வந்து நாளைக்கு வந்து டியூ இல்லாம இருக்குங்க. சப்போஸ் டியூ வந்துருச்சுன்னா சேசிங் வந்து சிம்பிள் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் ஒன் டே டோட்டல் அட் சேப்பாக் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி 1997ல இந்த மாதிரி பாகிஸ்தான் ஸ்கோர் 327 ஃபார் 5 அகேன்ஸ்ட் இந்தியா. அதுல வந்து இந்த மாதிரி டீம் அது வந்து ஒரு சீரீஸ் இந்தியா பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா ஆடுற ட்ரைனேஷன் பெப்சி இண்டிபெண்டன்ஸ் கப் ட்ரை சீரீஸ். பாகிஸ்தான் கேப்டன் வந்து பேட்ஸ்மேன் ரமீஸ் ராஜா அண்ட் டீம் இந்தியாவோட கேப்டன் வந்து த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர். ஸோ வந்து அந்த மேட்ச் வந்து
பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து 320 ஃபார் 5 டோட்டல போட்டாங்க. அது வந்து இப்ப இருக்கும் அதுதான் ஒன் டேல ஹையஸ்ட் டோட்டல் அட் சேப்பாக். அதை வந்து இன்னும் யாருமே பீட் பண்ணல. நம்ம அது ஃபுல் லோஸ்ட் டோட்டல் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி 2012 வேர்ல்ட் கப்ல வந்து இந்த மாதிரி இப்போ டீம் எஸ்ஆர்எஸோட ஹெட் கோச் அண்ட் பழைய ஆர்சிபியோட கோச் அண்ட் பிரசிடென்ட்ல இருந்து இப்போ ஆஸ்திரேலியாவோட அசிஸ்டன்ட் கோச்சா பெர்ஃபார்ம் பண்றாரு டேனியல் வெட்டோரி. அவர் வந்து அப்ப வந்து இந்த மாதிரி நியூசிலாந்து வந்து கேப்டன் பாண்டிய வந்து இந்த மாதிரி கென்யாவை வந்து 69க்கு போல்ட் அவுட் ஆக்குவாங்க. ஸோ அதுதான் இந்த ஒன் டே சேப்பாக்ல ஒன் டேஸ்ல லோவஸ்ட் ஸ்கோர். கென்யா வந்து இந்த மாதிரி 69க்கு வந்து போட்டலாம் ஆனாங்க 23.5 ஓவர்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க வந்து ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் அட் சேப்பாக் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து 291 சேஸ் பண்ணாங்க 47.5 ஓவர்ஸ்ல அகேன்ஸ்ட் இந்தியா டிசம்பர் 2019ல. அந்த மேட்சை ஷிஹோப் வந்து இந்த மாதிரி ஒரு அன்பீட் செஞ்சுரி வரை ஸ்கோர் பண்ணுவாரு. அண்ட் இந்தியாவோட கேப்டன் வந்து அப்ப விராட் கோலி வேற அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் வந்து கெவின் போலார்ட். அண்ட் வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து லோவஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி டிஃபெண்டட் ஒன் டே டோட்டல் வந்து 171 பை இங்கிலாந்து. அந்த மேட்ச் வந்து இங்கிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும் 2003 டிவிஎஸ் கப் ட்ரை சீரீஸ் ஆனாங்க. பிளேட் பிட்வீன் இந்தியா, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அதுல வந்து இங்கிலாந்து were bowled out just for 177 but produced a spirited bowling display to defend the target. The match remains one of the best examples of bowlers exploiting Chepak's slow and turning conditions. அது வந்து அப்போ ஆனா இப்ப பிரசன்ட் ஐபிஎல்ல வந்து பால் வந்து அவ்வளவா பெருசாக டர்ன் ஆகல, ஆனா பால் கொஞ்சம் கிரிப்பா இருக்கு. ஸோ வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி குல்தீப் யாதவ் பிளே பண்ணிட்டு வாஷிங்டன் ரெஸ்ட் பண்ணிட்டு வாஷிங்டன் பதில ஹர்ஷ் டூபே கூட பிளே பண்ணலாம். ஏன்னா ஹர்ஷ் டூபே வந்து பால் வந்து இந்த மாதிரி பெருசா டேர்ன் பண்ண மாட்டாரு. அவர் வந்து பிச்ல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி சேப்பாக்ல கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும். அந்த மாதிரி பிச்சில் வந்து அவர் வந்து சூப்பரா போடுவாரு. அதுக்கப்புறம் போத் குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷ் டூபே வந்து இந்த மாதிரி காத்துல தூக்கி போடுறாங்க, பால் ஸ்லோவா போடுறாங்க. ஸ்லோ போட்டாங்கன்னா பால் பிச்ல இருந்து கொஞ்சம் பிச் ஆகி இது கொஞ்சம் ஸ்லோவா வரும். அண்ட் சேப்பாக்ல அவ்வளவா பவுன்ஸும் கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அண்ட் நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து இங்க வந்து பட்டபிராமன் கேட் எண்ட் வந்து ஸ்ட்ரைட் பவுண்டரி 64 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அந்த பக்கம் எண்ட் வந்து நார்த் எண்ட், அங்க வந்து ஸ்ட்ரைட் பவுண்டரி வந்து 78 மீட்டர்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்க வந்து நார்த் எண்ட்ல இருந்து பேட்டிங் ஆடினீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெருசு, ஆனா ஃப்ரண்ட் வந்து 64. நீங்க அதே வந்து பட்டபிராமன் கேட் எண்ட்ல இருந்து பேட்டிங் ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் பவுண்டரி வந்து இந்த மாதிரி 64 மீட்டர்ஸ். ஸோ வந்து நீங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சப்போஸ் நீங்க ஸ்ட்ரெயிட் பவுண்டரிக்கு நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் பவுண்டரி ஷாட்ஸ் வந்து நீங்க வந்து பட்டபிராமன் கேட் எண்ட்ல இருந்து இந்த மாதிரி பிளே பண்ணீங்கன்னா பால் கொஞ்சம் டிராவலும் ஆகும். நீங்க ஆனா அங்க வந்து அலாங் த கிரவுண்ட் ஆடணும். சேப்பாக்ல வந்து பால் வந்து பெருசா காத்து டிராவல் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம வந்து சென்னை வந்து க்ளோஸ் டு ஈக்குவேட்டர். ஸோ வந்து கிராவிடேஷன் புல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க பால்ல வந்து பால் தூக்கி காத்துல பிளே பண்ணீங்கன்னா வந்து பால் வந்து தொப்புன்னு வந்து
வில்லும் அங்க கேட்ச் போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சேப்பாக்ல வந்து அலாங் த அலாங் த கிரவுண்ட் பிளே பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சேப்பாக்ல வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து 66 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி பெரிய பவுண்டரி கிடையாது, ஒரு மாதிரி ஸ்மால் பவுண்டரி கிடையாது. நம்ம வந்து ஆனா வந்து அங்க வந்து இந்த மாதிரி கரெக்டான ஃபிகர்ஸ் கரெக்டான பொசிஷன்ல வச்சோம்னா வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஆடுற ஸ்வீப் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்ஸை வந்து நல்லிஃபை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி சுமன் கில்லு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், ரஹமத் ஷா, இப்ராஹிம் ஜத்ரான், அந்த மாதிரி பிளேயர்ஸ்ல அவங்க வந்து இந்த மாதிரி அலாங் த கிரவுண்ட் வந்து சூப்பரா பிளே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க பால ஓங்க மாட்டாங்க, சும்மா கேப் பார்த்து தட்டி விடுவாங்க. இங்கேயும் வந்து அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸோ வந்து இங்க வந்து பால் பவுண்டரிக்கு பறக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க டீப் மிட் விக்கெட் அண்ட் டீப் கவர் பவுண்டரி பார்த்தோம்னா அது 76 மீட்டர்ஸ். அதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் பவுண்டரி வேற. ஸோ வந்து நீங்க வந்து இங்க வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் பார்த்தா தான் ஆடணும். அண்ட் இங்க பெருசா பவுன்ஸும் வராது. ஸோ வந்து இங்க பேட்ஸ்மேன் கொஞ்சம் ட்ரபிள் ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷார்டஸ்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ்னால வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி கட்ஸ் அண்ட் புல்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா வந்து நாங்க சொன்னதுல வந்து இந்த மாதிரி பால் வந்து பெருசா காத்துல டிராவல் ஆகாது. ஸோ வந்து நீங்க வந்து ஷார்ட் பால் போட்டு வந்து இங்க பேட்ஸ்மேனை புல் பண்ண வச்சு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு காட் அவுட் ஆக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பவுண்டரி பெருசா இருக்குல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி bowlers who use force the batsman to hit down the ground get rewards. And அதுக்கப்புறம் இங்க வந்து spinners often use the largest straight boundary to their advantage. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து காத்துல ஸ்லோவா போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி தூக்க வச்சுட்டு அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா அடிக்க வச்சுட்டு இந்த மாதிரி அவுட் ஆக்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்க பிச்சை பார்த்தோம்னா வந்து நேச்சுரலா வந்து ட்ரையா இருக்கும், ட்ரையா டஸ்டியா இருக்கும், அண்ட் சுத்தமா கிராஸே இல்லாம இருக்கும். அண்ட் சர்ஃபேஸ் வந்து போக போக வந்து இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆகும் அண்ட் பால் கிளிப் ஆகும். அண்ட் இங்க வந்து போத் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மாதிரி பிளே மேஜர் ரோல் இந்த மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து பவுன்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி லோவா இருக்கும் அண்ட் அவ்வளவா டப்புன்னு அவ்வளவா ஃபாஸ்டா பேட்டிங் வராது. ஸோ வந்து இங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். அண்ட் ஸோ நீங்க வந்து இங்க பேட்டிங் ஆட வந்து இது மாதிரி பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டெக்னிக் வேணும். நீங்க இங்க குர்பாஸ், அதுக்கப்புறம் வந்து கிஷான் மாதிரி எக்ஸ்போசிவ் பேட்ஸ்மேன் வந்து இங்க வந்து கொஞ்சம் ஃபயர் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இங்க வந்து நீங்க வந்து டீமா ஜெயிக்கணும்னா வந்து இந்த மாதிரி மிடில் ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். செகண்ட் வந்து பேட்டிங் வந்து இந்த மாதிரி பேட்டிங் வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிங்கன்னா இந்த மாதிரி 260 to 280 டோட்டல் ஸ்கோர் பண்ணும். அண்ட் நீங்க அந்த மாதிரி 260 to 280 ஸ்கோர் பண்ணீங்கன்னா வந்து மேட்ச் வந்து காம்படிட்டிவா போகணும். நீங்க அதுக்கு ஒரு 5 ரன் கம்மி கூட ஸ்கோர் பண்ணீங்கன்னா மேட்ச் அங்கேயே டன் அண்ட் டஸ்டட். ஆமா, அதுக்கப்புறம் டீம் இந்தியா பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி செகண்ட் ஒன் டே வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்த மாதிரி டியூ டு சோர் லெஃப்ட் ஐ வந்து இந்த மாதிரி மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஸோ வந்து இப்போ சப்போஸ் அவர் ஃபிட் ஆயிட்டாருன்னா வந்து இந்த மாதிரி அவர் வந்து தேர்ட் ஒன் டேக்கு வந்து இந்த மாதிரி பிளேயிங் 11 கூட வந்துடலாம், ரீப்ளேசிங் ஜெய்ஸ்வால். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த தேர்ட் ஒன் டேக்கு வந்து பிசிசிஐ வந்து
ஹர்ஷித் ராணா வந்து இந்த மாதிரி ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க இன் பிளேஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. அவர் வந்து ஆனா வந்து இப்ப வந்து அவர் ஐபிஎல் ஆடல, அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்புமே பிளே பண்ணல. ஸோ வந்து அவருக்கு வந்து இப்ப வந்து அவருக்கு சுத்தமா கேம் டைமே இல்லாம வராரு. ஸோ வந்து அவரு வந்து எப்படி போடுவாருன்னு எப்படி போடுவாருன்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி T20ஸ்ல வந்து அவர் வந்து ரன்ஸ் வந்து ரொம்ப ஹையா தான் லீட் பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து ஒன் டேல வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஒன் டேல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் போட்டிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து கொஞ்சம் டாலா இருக்காரா, ஸோ வந்து அவர் வந்து பவுன்சி விக்கெட்ஸ் சூப்பரா போடுவாரு. ஆனா வந்து இங்க சேப்பாக்ல வந்து பெருசா வந்து இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகாது. ஸோ வந்து இந்த மாதிரி அவர் வந்து இங்க பிளே பண்ணுவாங்களான்னு தெரியல. அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒன் டேஸ்ல வந்து இந்த மாதிரி அவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒன் டேஸ்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒன் டேஸ்ல வந்து அவர் வந்து எக்கானமி வந்து 6.2 வச்சிருக்காரு. அண்ட் T20s வந்து அவர் 10.6 வச்சிருக்காரு எக்கானமி. ஸோ நீங்க பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க. அவர் வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி T20ல வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. ஆனா அவங்க வந்து ஏன் அவரை ஒன் டே அண்ட் T20ல ப்ரிஃபர் பண்றாங்கன்னா வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இப்ப வந்து அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து பாலும் போடுவாரு அண்ட் அதுக்கப்புறம் அவர் பேட்டிங் ஆடுவாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒன் டேஸ்ல வந்து இந்த மாதிரி 7 மேட்சஸ் பேட்டிங் பிளே பண்ணியிருக்காரு. அதுல 124 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து 25 வச்சிருக்காரு ஆவரேஜ் அலாங் வித் பேட். ஸோ வந்து அவருக்கு வந்து பேட்டிங்கும் பிளே பண்ணுவாரு. ஸோ வந்து அவங்க அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஹர்ஷித் ராணாவை பேக் பண்றாங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆடாம வெறும் பால் போடுற பிளேயரா இருந்தாருன்னா வந்து அவங்க வந்து அவரை அவ்வளவா பேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிவன் ஹிஸ் எக்கனாமி இன் T20s. அண்ட் நம்ம வந்து அண்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி வாஷிங்டனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டே கூட பிளேயிங் லெவல்ல பிளே பண்ணலாம். அண்ட் நம்ம அதுக்கப்புறம் வந்து டீம் ஆப்கானிஸ்தானை பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி போன மேட்ச் வந்து டார்விஷ் ரசூலிக்கு வந்து ஒன் டே டெபு கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த அந்த மேட்சை வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து ஃபீல்டிங் பண்றப்ப அவருக்கு ரைட் ஹாம்ஸ்ட்ரிங்ல வந்து இன்ஜுரி வேற ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதை வச்சுட்டே வந்து அவர் பேட்டிங் ஆட வந்தார். அந்த எஃபர்ட்டுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேட்டிங் ஆடுறப்பவே அவருக்கு வந்து இந்த மாதிரி அதே காலில் வர கிராம்ஸரை வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து தயவு செஞ்சு போய் செகண்ட் ஒன் டே இது தேர்ட் ஒன் டேல வந்து அவரை ரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முகமது நபி வந்து இந்த மாதிரி செகண்ட் ஒன் டே வந்து அவர் வந்து டிராப் பண்ணலையா, அது வந்து அவர் வந்து அந்த மேட்ச் வந்து டியூ டு இல்னஸ் வந்து பிளே பண்ணலையா. இப்போ வந்து தேர்ட் ஒன் டேல வந்து அவர் வந்து கண்டிப்பா பிளே பண்ணுவாரு. ஆனா இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா வந்து தரம்சாலா லக்னோல வந்து அவங்களை வந்து கிளினிக்கலா தோக்கடிச்சான். ஆனா வந்து சேப்பாக்ல வந்து இந்த மாதிரி சேப்பாக்ல மேட்ச் இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஹோம் கண்டிஷன்ஸ் மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கண்டிஷன் பெட்டரா சூட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் டேல போய் அவங்க வந்து 350 400 மாதிரி டோட்டல் ஸ்கோர் பண்ற டீம் இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 200 250 டோட்டல் மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு அண்ட் அலாங் வித் ஸ்பின் போலர்ஸ் வந்து அவங்க வந்து
இந்த மாதிரி ஒப்போனன்ஸ் வந்து பொட்டலம் கட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்க சேப்பாக்கில் வேற இந்த மாதிரி சேசிங் வந்து கொஞ்சம் டியூ இல்லாம இருந்தா வேற, ஸோ வந்து டியூ இல்லாம போனா வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஆட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் பிளஸ் வேற வந்து இந்த மாதிரி பால் கொஞ்சம் கிரிப்பாகுமா, முகமது நபிலா பூந்து ஆடுவாரு, அவரை ரன்னே அடிக்க முடியாது, அந்த மாதிரி போடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பத்தாவது கசன்ஃபர், அங்கில் காரோட்டி, ரஷீத் கான் எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க. தோர் ரஷீத் கான் வந்து பழைய மாதிரி போலி போடல, இருந்தாலும் நீங்க 4 ஸ்பின்னர் கன் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. முகமது நபி, ரஷீத் கான், நங்கில் காரோட்டி அண்ட் அல்லாஹ் கசன்ஃபர். நங்கில் காரோட்டி வேற இப்போ ஃபார்ம்ல வேற வராரு. போன மேட்ச் வரை அகைன்ஸ்ட் இந்தியா வந்து 4-5 வேற தூக்கிட்டாங்க எங்க லக்னோவில். இங்க அங்க வந்து இந்த மாதிரி ஃபிளாட் விக்கெட்ல வந்து அவர் 4-4 தூக்கினாரு. இங்க வேற ஸ்பின்னர்ஸ் வேற சப்போர்ட் வேற இருக்கு. ஸோ வந்து அவங்க கண்டிப்பா பேட்ஸ்மேன் ட்ராவல் பண்ணுவாங்க. டீம் இந்தியா வந்து அப்படியே ரிலாக்ஸா போகக்கூடாது. இந்தியா வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஸ்ரேயஸ் வந்து ஸ்பின்னர் பியூட்டிஃபுல்லா பிளே பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் வாஷி வந்து இந்த மாதிரி வாஷிக்கு வந்து இது வந்து சேப்பாக்குது டொமஸ்டிக்ல ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி இங்க எப்படி பேட்டிங் ஆடணும்னு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டீம் நமக்கு வந்து இந்த மாதிரி குரு பிராரு அவர் வந்து இந்த மாதிரி ஷார்ட் பால் போடுறாரு தான். ஆனா வந்து அவர் இந்த மாதிரி தர்மசால அண்ட் லக்னோல பால் பவுன்ஸ் ஆச்சு, இங்க வந்து பெருசா பவுன்ஸ் ஆகாது. ஸோ வந்து அவர் வந்து இங்க வந்து அவர் ஏற்கனவே ராக்கெட் தான், அவர் ஏற்கனவே வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் தான். அவர் இங்க வந்து போடுவார் பாருங்க 147 148ல வந்து யார்கர் குட்லண்ட் போட்டு டப்பு போட்டு சம்ப்ளைன்ல போட்டு பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிரின்ஸே அது வந்து ஏற்கனவே அவர் கொஞ்சம் ஸ்கிட்டி போலர் வேற. அண்ட் அவர் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரா. ஸோ வந்து அவர்கிட்ட எவ்வளோ பவுன்ஸ் வராது, ஏற்கனவே சேப்பாக்கல பவுன்ஸே இல்லை. ஸோ வந்து அவர் பாருங்க நல்லா காலுக்குள்ளேயே போட்டு வந்து இந்த பேட்ஸ்மேன் பாலுக்கு போய் ஸ்கோர் பண்ண வைப்பாரு. ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து சீக்கிரம் டயர்ட் ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி எப்படி சுப்மன் கில் அண்ட் இஷான் கிஷன் வந்து செகண்ட் ஒன் டேல அவுட் ஆனாங்களோ, இங்கேயும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டயர்டாகி ராம் ஷாட் ஆடி அவுட் ஆவாங்க. ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபாஸ்ட் ஒன் லுக்ஸ் செட்டில். டீம் ஆப்கானிஸ்தான் பத்தி பார்த்தோம்னா வந்து அவங்களை வந்து இந்த மாதிரி இப்ப வந்து அவங்க தயவு செஞ்சு பிலால் சமியை டிராப் பண்ணி ஆகும். அவர் என்ன போடுறாருன்னு எனக்கு புரியல. ஓடி வந்து 135 வச்சு ரோஹித் சர்மாக்கு நீங்க வந்து ஷார்ட் பால் போட்டீங்கன்னா அவர் சேப்பாக்ல இல்ல, எங்க போனாலும் அவர் வந்து புல் ஷாட்ல வந்து ஸ்டாண்ட்ஸை டெபாசிட் பண்ணுவாரு. நீங்க அந்த மாதிரி போலிங் போட்டீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு போய் டொமஸ்டிக் அடிப்பாங்க அப்படின்னு அவங்க அனுப்பிச்சிடணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒமார் ஜை வந்து போன மேட்ச் வந்து டியூ டு இன்ஜுரி வந்து அவர் வந்து பிளே பண்ணல. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஃபிட் ஆகிட்டாருன்னா வந்து இந்த மாதிரி தேர்ட் ஒன் டே பிளே பண்ணுவாரு. அவரும் இந்த மாதிரி விக்கெட்ல அவர் வச்சு நோண்டுவாரு. அவரும் இந்த மாதிரி ஜென்யூனா ஸ்விங் போலர் வேற. ஸோ வந்து இந்த மாதிரி அவரை செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பிளே பண்ண முடியாது, அவர் மட்டும் வந்துட்டாருன்னா. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அவங்க ஃபரீத் மலிக்கை பிளே பண்ணணும். ஃபரீத் மலிக் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டாக்ல அவர் வந்து ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர். அண்ட் ஸோ டீம் இந்தியாவில் பேட்டிங் ஆடுற பேட்ஸ்மேன்ல வந்து சப்போஸ் ஜேசோட் பேட்டிங் ஆடுறதுனா அவர் ஒரு லெஃப்ட், அதுக்கப்புறம் கிஷான் ஒரு லெஃப்ட், அப்புறம் ஒன் ஆஃப் வாஷிங்டன் அண்ட் ஹர்ஷ் டூபே அவங்களும் லெஃப்ட் பேட்ஸ்மேன். மொத்தமாவே 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், பாக்கி எல்லாம் ரைட்டு தான். அண்ட் அதுக்கப்புறம் கில்லு பெரியப்பாக்ல வந்து இந்த மாதிரி குட் லென்த் பால்
from a left-handed fast bowler angling out வந்து அவங்க எப்பவுமே ட்ரபிள் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி குட் லெக் பால் போட்டு அவுட் ஸ்விங்கர் ஸ்டம்ப் லைன்ல போட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா டிஃபென்ஸ் அதான் போவாங்க. அது வந்து அவங்க கார்ட் பைண்ட் ஆவாங்க. அது அவங்க மட்டும் இல்ல, முக்கால்வாசி இந்தியன் பேட்ஸ்மேனு அந்த மாதிரி பாலுக்கு வந்து அவங்க எப்பவுமே ட்ரபிளே இருக்காங்க. ஸோ வந்து அவங்க தயவு செஞ்சு ஃபரீத் மலிக்க பிளேயிங் லெவலில் போட்டு அந்த மாதிரி லைன் லென்த் வந்து போட வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபைனலாக கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி சீரீஸ் இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஸோ வந்து இப்போ வந்து இந்தியா வந்து சீரீஸ் ஜெயிச்சிட்டோம். ஸோ வந்து மேட்ச் வந்து இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சீரீஸ் ஜெயிச்சிட்டோம், ஸோ இது பெரிய மேட்ச்லாம் இருக்கவே இருக்காதுன்னு. ஆனா நீங்க ஆடு சேப்பாக்ல வந்து எப்பவுமே அவங்க வந்து இந்த மாதிரி சேப்பாக்ல வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து கம்பேர்ட் டு இந்தியா சேப்பாக்ல அவங்க பெட்டர் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி 2023 ஒன் டே வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து சேப்பாக்ல அடிப்பாங்க. அது செம மேட்ச். ஸ்பின்னர்ஸ் வச்சு பாகிஸ்தானை வந்து பொட்டலம் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து ப்ரெடிக்ஷன் கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து இந்தியா 49 ஆப்கானிஸ்தான் 51 சொல்லுவேன். ஸோ வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா வந்து அப்செட்லாம் கிடையாது. அவங்க வச்சிருக்க போலிங் அட்டாக் சேப்பாட பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஸோ வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டடா போகாம போய் அவங்க போகணும், போய் அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சீரீஸ் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணணும்னு போவாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியா வராது. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒன் டே சீரீஸ் ரிவ்யூ பார்க்கலாம். Thank you for watching. Please like, share and subscribe.